இந்த சோடா புட்டி சோஃபியா அக்கா சொல்றது கொஞ்சம் கேளுங்க மக்களே. விஜய்க்கு அரசியல் புரிதல் கிடையாது. அன்னைக்கு என்ன பேசுறாரு அவரு, என்ன பேசுறாரு? இந்த சோடா புட்டி சோஃபியா அக்கா சொல்றாங்க தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதலே இல்லையா. ஏங்க அவங்க இப்பதாங்க கட்சிக்கு வந்திருக்காரு, ஒரு ஃப்ரெஷருங்க, 1.5 வருஷம் தாங்க ஆச்சு. போக போக தாங்க எல்லாம் கத்துக்குவாரு. பேப்பரை பார்த்து படிக்கிறாரு, தப்பு தப்பா பேசுறாரு. அவர் என்ன தப்பா பேசினாரு? இல்ல பேப்பரை பார்த்து படிக்கிறாரு சொல்றீங்க, கரெக்டா தானே எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு. எங்க ரெட்பிளிக்ஸ் ஊடகம் இருக்குல்ல, அவரு புட்டு வச்சிருக்காருங்க. தளபதி சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். மத்தவங்க இந்த அரசியல்வாதிக சேவை இல்லாம பேசுறாங்கல்ல, அது எல்லாமே பொய். தளபதி மேல வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே பொய். நான் ப்ரூஃப் பண்றேன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அவர் பேர் எனக்கு தெரியல, நான் அதை லிங்க்ல போடுறேன், நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்குங்க. அப்பயாவது உங்களுக்கு புரியும். எப்ப பார்த்தாலும் நான் ரீசெண்டா ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னன்னா, ஆன்லைன்ல குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல தளபதி விஜய் அவர்களை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னே தெரியல. சில இன்ஃபுளுசர்ஸ் அப்படித்தான் காசை வாங்கிட்டு தளபதி விஜய்ல தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க. இது ரொம்ப அதிகமா பரவிட்டே இருக்கு, நோய் மாதிரி. இதை தளபதி விஜய் ரசிகர்கள், தளபதி ஐடிவிங் தடுத்தே ஆகணும்.